Tonight I am taking a passage from Matthew chapter 28. வேதாகம் உள்ளவர்கள் மத்தேயு நற்செய்தியினுள் 28ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். Matthew chapter 28 verse 6. He is not here. He has risen, just as he said. Come and see the place where he lay. தமிழில் உள்ளதை நாம் எல்லாரும் இணைந்து வாசிக்கலாம். மத்தேயு நற்செய்தியினுள் 28:6. அவர் இங்கே இல்லை, அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். Come and see the place where he lay. அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்ற பகுதி அதிலிருந்து தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். So tonight I am going to speak about come closer to the risen Jesus. உயிர்த்தெழுந்த இயேசுவிடம் நெருங்கி வாருங்கள் என்ற தலைப்பில் தான் இன்று இரவு பார்க்க போகின்றோம். The angel of the Lord said, come and see the place where Jesus lay. அங்கிருந்த தேவதூதர் என்ன சொன்னார் என்றால், இயேசுவை எங்கு வளர்த்தி இருந்ததோ அந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் அப்படி என்று அழைத்தார். This is the calling for every Christian. இதுதான் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் கொடுக்கப்படுகின்ற ஒரு அழைப்பாகும். So don't stay far from Jesus, come close to Jesus. இயேசுவிடத்திலிருந்து நாம் தூரமாய் நிற்காமல் இயேசுவுக்கு அருகிலே வரும்படி நாம் எல்லோருக்கும் ஒரு அழைப்பு கிடைக்கிறது. Because many Christians today are not far from church. என்றால் இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் ஆலயத்தில் இருந்து தூரமாக இல்லை, ஆலயத்துக்கெல்லாம் போகிறார்கள். They are not far from prayer. சபத்தில் இருந்து கூட அவர்கள் தூரமாக இல்லை. எல்லாருமே செபிக்கிறோம், எப்படியோ ஏதோ ஒரு சபம் செய்து கொண்டே இருக்கிறோம் எல்லாருமே. They are not far from the tradition. எங்களுடைய பாரம்பரியங்களிலிருந்து யாரும் தூரமாக இல்லை, எல்லாரும் அந்த பாரம்பரியங்களை சரியாக நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். But they are far from Jesus Christ. ஆனால் அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து தான் இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் தூரமாக இருப்பதை நம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. This is a serious condition. இது ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலையாக இன்றைக்கு பார்க்கப்படுகின்றது. Because it is possible to be around spiritual things and still be far from true relationship with Jesus Christ. நாங்கள் இயேசு கிறிஸ்துவோடு உண்மையான ஒரு உறவிலே இல்லாமல் எங்களுடைய சமய சடங்குகள் எல்லாம் செய்து கொண்டிருக்க முடியும், இயேசுவோடு நெருக்கமாக இல்லாமல். Many people are today are comfortable with routine. இன்றைக்கு நிறைய மக்கள் பார்த்தீர்கள் என்றால் வளமையாக செய்து கொண்டிருக்கிற அவர்களுடைய பழக்க வழக்க நடைமுறைகளோடு அவர்கள் இயல்பாக இருக்கின்றார்கள். ஞாயிற்றுக்கிழமையா கோயிலுக்கு போக வேண்டும், அல்லது இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று நம்முடைய ஆன்மீக கடமைகளை செய்வதிலே இன்றைக்கு நிறைய மக்கள் அதிலே இருக்கின்றார்கள். But they are not committed to a relationship with Jesus Christ. ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்கு அவர்களை அர்ப்பணித்திருக்கிறார்களா அப்படி என்று கேட்டால் நிறைய பேரிடத்திலே அது இல்லாமல் இருக்கும். என்னிடத்திலே ஒரு காலத்திலே இருக்கவில்லை. இந்த புது வாழ்வுக்கு வரும் வரைக்கும் நான் வெறும் கோயிலுக்கு போனேன், நற்கருணை எடுத்தேன், சரியோ செபமெல்லாம் சொன்னேன், செவ்வாய்க்கிழமை அந்தோனியார் கோயிலுக்கு போனேன், வியாழக்கிழமை வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போனேன், அங்கிருந்தெல்லாம் சுபம் தான் நான் செய்திருக்கிறேன், அங்கிருந்து பிராக்கு பார்க்கவில்லை. ஆனால் இயேசுவோடு எனக்கு உறவு இருந்ததா, இயேசுவோடு எனக்கு செபிக்க தெரிந்ததா, இயேசு விரும்புகிறதை நான் செய்கின்றேனா என்று பார்க்க போனால் அது 0 இருந்தது. They attend to church. நிறைய மக்கள் ஆலயத்துக்கு போகிறார்கள். They listen to sermon. போதனைகள் கேட்கப்படுகின்றது. They say prayers. சபங்கள் செய்கிறார்கள். But they do not walk daily with Jesus Christ. ஆனால் ஒவ்வொரு நாளும் இயேசுவோடு நடக்கிறார்களா என்று கேட்டால் அது ஒரு கேள்வியாகும். Some stay far because of sin. சிலர் பாவத்தின் காரணமாக கிறிஸ்துவை விட்டு தூரமாக இருக்கின்றார்கள். Sin creates distance. பாவம் பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவரிடத்திலிருந்து தூரமாக நம்மை வைத்திருக்கும். அது ஒரு பெரிய பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையிலே. நாம் கோயிலுக்கு போறோம், எல்லாம் செய்கிறோம்,
ஆனால் கடவுள் விரும்புகிறதுக்கு நம்மால் கீழ்ப்படிய முடிகிறதா? Some stay far because life is busy. வாழ்க்கை பரபரப்பாக இருப்பதனால் சிலர் தூரத்திலேயே இருக்கின்றார்கள். The work, money, responsibilities, everything becomes important. பலருடைய வாழ்க்கையிலே வேலையாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், சில பொறுப்புகளாக இருக்கலாம், அதெல்லாம் இன்றைக்கு பல முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கின்றது. And Jesus becomes optional. இயேசு விருப்பமானால் அப்படி என்று வந்துவிட்டது. விருப்பமானால் கோயிலுக்கு போகலாம், நேரம் இருந்தால் கோயிலுக்கு போகலாம், அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. Some stay far because they don't want to surrender. சிலர் சரணடைய விருப்பம் இல்லாததனால் தூரமாக இருக்கின்றார்கள். தெரியும், ஆண்டவரே என்னை நான் உம்மிடத்திலே அர்ப்பணிக்கின்றேன், உம்முடைய விருப்பமே நிறைவேறட்டும் அப்படி என்று சரணடைவதற்கு நிறைய பேர் தயாராக இல்லை. Because following Jesus requires change. ஏனால் இயேசுவை பின்பற்றுவது வாழ்வின் மாற்றத்தை அது கேட்கின்றது. நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்பதை அது முன்வைக்கின்றது. Many people say, I want Jesus, but I don't want to change. நிறைய மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், எனக்கு இயேசு வேண்டும், ஆனால் என்னை நான் மாற்றிக்கொள்ள தயாராக இல்லை. So they stay at distance. அதனாலே அவர்கள் தூரமாக இருக்கின்றார்கள். என்றால் அந்த கமிட்மெண்ட், எங்களை விட்டு கொடுப்பது இதெல்லாமே மிக முக்கியமான ஒன்றாகும். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், இலங்கையிலே ஊர்காவற்றுறையிலே இந்த புதுவாழ் வழிபாட்டுக்கு போன பின்பு அங்கு நானும் ஏதாவது செய்யலாமே அப்படின்னு விரும்பினேன். அப்படி விரும்பிய பொழுது என்னால் என்ன செய்யக்கூடியதாக இருந்தது என்றால், அங்கு நடக்கிற போயாடே மீட்டிங்குக்கு நிறைய பேர் வருவார்கள், அவர்களுக்கு தேநீர் வைக்க வேண்டும். அந்த தேநீருக்கு அங்கு உப்பு தண்ணி தான் இருக்கும், அப்போ நல்ல தண்ணி எடுத்துக்கொண்டு வர வேண்டும், அந்த நல்ல தண்ணீர் கொண்டு வர வேண்டும். அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கொண்டேன். அந்த பொறுப்பை செய்யும் பொழுது நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், என் நண்பர்களால் என்னை பார்த்து சிரித்தார்கள், எங்க நீ தண்ணி கொண்டு போறான் இந்த நேரம்? அதை நான் போயாடை மீட்டிங் கொண்டு போகிறேன் என்று சொல்லுவது அவ்வளவு வெக்கமா இருந்தது. என்றால் அவர்கள் பரியாசம் பண்ணார்கள், சிரித்தார்கள். சரியோ, அதனாலேயே சில நண்பர்கள் தூரமாக போக ஆரம்பிக்க வேண்டி வந்தது. என்றால் நேரம் இல்லாமல் இருந்தது, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க முடியாமல் போனது. ஆனால் நான் அதிலே தெரிவு செய்ய வேண்டியதாக இருந்தது. இதிலே நான் எதை தெரிவு செய்ய போகின்றேன்? நான் ஒரு காலத்திலே ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பை உணராமல் இருந்தேன், அறியாமல் இருந்தேன். அப்ப பரவாயில்லை. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுகிறேன். அவர் எனக்காக தன் உயிரை கொடுத்தார் என்று அறிந்து கொள்ளுகிறேன். அப்ப நான் அவருக்காக என்ன செய்ய போகின்றேன்? இதை நான் தெரிவு செய்வதா, தெரிவு செய்யாமல் விடுவதா? எவ்வளவு போராட்டம்! ஆனாலும் அன்பானவர்களே, நாங்கள் கிறிஸ்துவுக்காக எதை தெரிவு செய்கிறோமோ அது நிமித்தம் கடவுள் எங்களை ஆசீர்வதிக்கிறார், எங்களை வழி நடத்துகிறார், எங்களை பாதுகாக்கிறார், எங்களை உருவாக்குகிறார். கரங்கள் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Don't stay far, my friends. அதனாலே கிறிஸ்துவை விட்டு தூரமாக இருக்காதீர்கள். The angel did not invite the woman to stand far away and think about it. அந்த பெண்கள் கல்லறைக்கு இயேசுவை பார்க்க வந்த பொழுது அங்கிருந்த தேவ தூதர் நீங்கள் தூரமாக நின்று பார்த்து கொண்டிருங்கள் அப்படி என்று சொல்லவில்லை. And pray about it. அதுக்காக நீங்கள் சுபம் பண்ணி கொண்டிருங்கள், இயேசுவை காணவில்லையே சுபம் பண்ணி கொண்டிருங்கள் அப்படியும் அவர்கள் சொல்லவில்லை. அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், he said, come and see. வந்து பாருங்கள். See, வந்து பாருங்கள் என்பது மிக கடினமான ஒன்று. நாம் தூரமாக நிற்கலாம், நாம் ஒன்றுக்காக சுபம் பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனால் நம்மை நாம் கீழ்ப்படுத்தி கிறிஸ்துவை பார்ப்பதற்காக வருவது, அவருடைய வல்லமை பெற்றுக்கொள்வதற்காக வருவது மிக கடினமான ஒன்றாகும். So come closer to Jesus Christ. ஆகவே நாம் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நெருக்கமாக வருவதற்கு அழைக்கப்படுகின்றோம். Walk with Jesus Christ. இயேசுவோடு நடப்பதற்காக நாம் அழைக்கப்படுகின்றோம். Talk with Jesus Christ. இயேசுவோடு பேசுவதற்காக அழைக்கப்படுகின்றோம். நாம் இயேசுவோடு பேச வேண்டும். இயேசுவே என்னோடு பேசும், நீர் எனக்கு என்ன கூற விரும்புகிறீர்? எத்தனை பேர் நாம் அப்படி செபிக்கின்றோம்? நாம் செபிக்கிறதே இல்லை. நானே புது வாழ்வுக்கு வந்த தான் செபிக்க ஆரம்பித்தேன், இயேசுவே என்னோடு பேசும் என்று. Live for Jesus. இயேசுவுக்காக நீங்கள் வாழுங்கள். Because when you come closer to Jesus, everything changes.
என்றால் நீங்கள் எப்பொழுது இயேசுவுக்கு கிட்ட கிட்ட வருகிறீர்களோ அப்பொழுது எல்லாம் மாற ஆரம்பிக்கும். ஆனால் இதையே சாத்தான் வேற மாதிரியும் சொல்லி வச்சுக்கிறதா நிறைய தடவை கேட்டிருக்கிறேன். நான் அதை நம்புறதே இல்லை. எனக்கும் சொல்லியிருக்கிறார்கள், கிட்ட கிட்ட போகாதீங்க, இயேசுவுக்கு கிட்ட கிட்ட போக வேணாம். அவர் கிட்ட கிட்ட போனீங்களோ உங்களுக்கு என்ன வரும்? சிலுவை வரும். ஆயிரணும். இது இவ்வளவு பெரிய பொய்ய பிசாசு கிறிஸ்தவர்கள் மத்தியிலேயே சொல்லி நம்ப வைத்திருக்கேன்னு சொன்னால் நம்புறோம். பாருங்கள், என்றால் இயேசு சிலுவையில் எங்கள் பாடுகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார், சிலுவையினால் தான் அவர் வாழ்வு தந்தார் எத்தனையோ கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. நாம் கோயிலுக்கு போறதும் அங்க நடக்கிற காரியங்களில் பங்கு பெறுவதும், உதாரணமாக குருத்தோலை ஞாயிறு என்றால் அந்த 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 குருத்தோலை எடுத்து அதுல ஒரு சிலுவை செய்து அதை கொண்டு வந்து வீட்டை வைத்தான். அது அவ்வளவுதான் நாம் பூரண கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நினைக்கிறோம். நாம் அதெல்லாம் நமக்கு ஒரு ஒழுக்கத்துக்காக கொடுக்கப்பட்ட உண்மைதான். ஆனால் அந்த சிலுவையிலே மரித்த இயேசு எனக்காக மரித்தார் என்று நாம் நம்பாமல் போனோம், அதை பற்றி அறியாமலே போனோம் என்றால் இந்த குருத்தோலையால் செய்த குருசு எங்களுக்கு எந்த அளவுக்கு நமக்கு பலன் அளிக்கும் எனக்கு தெரியாது. சரி, என்னுடைய அனுபவத்திலே சொல்லுகிறேன், நான் எப்பொழுது இயேசு எனக்காக மரித்தார் என்று நான் ஏற்றுக்கொண்டேனோ அதுதான் கடவுளுடைய வல்லமையை கொண்டு வந்தது. So don't stay far from Jesus. The closer you walk with Jesus, the stronger you become. நாம் எவ்வளவு கிறிஸ்துவுக்கு அருகிலே வருகிறோமோ அப்பொழுது நாம் வலிமை பெற்றவர்களாக மாறுவோம். Your miracle begins when you draw near to Jesus Christ. எப்பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் நெருங்கி வர ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது உங்களுடைய அற்புதங்கள் நடக்கிறதை நீங்கள் காண ஆரம்பிப்பீர்கள். Saint Catherine of Siena, the saints say, the closer you are to God, the stronger you become. Saint Catherine of Siena என்ன சொன்னார்கள் என்றால், நீங்கள் கடவுளுக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறீர்களோ அவ்வளவு வலிமை பெறுவீர்கள். அதனால தான் சாத்தான் என்ன செய்கிறான், நாம் இயேசுவுக்கு அருகிலே வராமல் தூரமாக வைத்திருக்கின்றான். நாம் எவ்வளவு தூரமாக இருக்கிறோமோ அவ்வளவு தூரம் நாம் சாத்தானால் ஆளுமை செய்யப்படுகின்றோம். எவ்வளவு தூரம் இயேசுவுக்கு நெருக்கமாக வருகிறோம் அவ்வளவு தூரம் நாம் கிறிஸ்துவின் வல்லமையினால் நிரம்புகின்றோம். அப்பொழுது அலகை நம்மை கண்டு பயப்படுகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் பாடுகிறேன், நாம் எல்லாரும் சேர்ந்து பாடலாம் உட்கார்ந்தபடி. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவா கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவா கிருபையாலே. காக்கும் கரங்கள் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து கழுகு போல எழும்பிடுவேன். எல்லோருமாக நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன்
முதல்ல நான் கேட்ட பொழுது அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன் என்ற அந்த அடி இருக்கிறது அல்லவா, அவ்வளவு தூரம் எனக்கு ஒரு பெரிய ஆனந்தத்தை, கண்ணீரை தந்தது. ஏனென்றால் அதற்கு முன்பெல்லாம் வாழ்க்கையில பிரச்சனைகள், துன்பங்கள் வந்த பொழுது அப்படியே அதை பற்றியே கவலைப்பட்டு கொண்டு கண்ணீர் வடித்து பயந்து என்ன செய்வதென்று தெரியாமல் என்ன ஆகப் போகிறதோன்று தான் ஒரு வாழ்நாள் இருந்திருக்கிறது. ஆனால் இந்த புது வாழ்விலை வந்து ஆண்டவர் இயேசுவை அறிந்து அறிந்து அவருக்குள்ளே வளரும் பொழுது இந்த அனுபவம் தான் வந்தது. என்ன பிரச்சனை வந்தாலும் அல்லேலூயா பாடி அதை நான் தாண்டிடுவேன். ஆண்டவரை புகழ்வதனால், ஆண்டவருக்கு நன்றி சொல்வதனால் அதை நான் தாண்டிடுவேன், அதை வெற்றி கொள்ளுவேன், அப்படி என்ற ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது. அதுக்கு பின்பு அது கீழே உள்ள அடி பார்த்தீர்கள் என்றால், ஆண்டவர் எதற்காக என்னை தெரிந்து கொண்டார் என்றால், அவரோ அரண்களை தகர்ப்பதற்காக. அதாவது ஆண்டவர் என்னை எதற்காக கரம் பிடித்தார் என்றால், கண்மலையை பெயர்ப்பதற்காக. அலகையினுடைய அரண்கள் என் வாழ்க்கையில் இருக்கலாம், அதை உடைத்து போடுவதற்காக என் ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கின்றார் என்ற அந்த நம்பிக்கை வந்தது. அந்த நம்பிக்கையோடு இந்த பாடலை பாடும் பொழுதெல்லாம் அன்பானவர்களே, ஒரு தெய்வீக பிரசன்னம் என்னை நிரப்புகிறதையும், அவருடைய தெய்வீக வல்லமை என்னை ஆட்கொள்வதையும், என்னை சூழ்ந்திருக்கிற இருளின் நிலைகள் அப்படியே விலகி போவதையும் என்னால் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அப்படியே ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் இந்த பாடலை பாடலாம். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன். Thank you Jesus. இயேசுவை இயேசுவை நம்புவேன். இயேசுவை கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை காத்திருந்து பலனடைந்து கழுகை போல் நான் உயர்ந்திடுவேன். காத்திருந்து கழுகை போல் நான் எல்லோருமாக நம்புவேன். இயேசுவை நம்புவேன். இயேசுவை நம்புவேன். இயேசுவை இயேசுவை. ஆகவே ஆண்டவராக இயேசுவை நீங்கள் நம்புங்கள். நீங்கள் கழுகை போல உயரும்படி ஆண்டவர் செய்வார். அவர் நிச்சயமாக கழுகை போல நாம் உயரும்படி செய்கிறவர். ஏனென்றால் அவருடைய வார்த்தையில் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவருக்குள்ளாம் யார் காத்திருக்கிறார்களோ அவர்கள் தாழ்ந்து போக மாட்டார்கள், அவர்கள் உயர்வடைவார்கள். James chapter 4 verse 8 says, draw near to God and he will draw near to you. யாக்கோபு 4:8 என்ன சொல்லுகிறார் யாக்கோபு பாருங்கள், கடவுளை அணுகிச் செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். கடமைக்காக போகக்கூடாது அன்பானவர்களே. நாம் ஏதோ ஒரு கடமைக்காக, இட்ஸ் நாட் டியூட்டி. நாம் கடவுளை உண்மையான உள்ளத்தோடு அணுகி போக வேண்டும். அப்பொழுது அவரும் நம்மை அணுகி வருகிறார். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நான் கட்டாயமாக போக வேண்டுமே? நோ. நீங்க வீட்டை இருந்தாலும் கடவுள் ஆசீர்வதிப்பார். இங்கு வந்துதான் கடவுள் ஆசீர்வதிப்பார் அல்ல. இங்கு வருகிறோம்,
அதிகமாக அவரோடு நெருக்கமாக வருவதற்காக. எல்லாரும் சேர்ந்து பாடும் பொழுது, எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது நாமும் அந்த பிரசன்னத்துக்குள்ளே வருகிறோம். ரெண்டாவது, இயேசு என்ன சொன்னார்? அவருடைய பேரிலே கூடும் பொழுது நான் அங்கே வருவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இங்கே வந்து அவருடைய பேரிலே நாம் கூடும் பொழுது இயேசு இங்கு வருகிறார். அவரிடத்தில் நாம் எதை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொண்டு தான் நாம் வீட்டுக்கு போகிறோம். அல்லேலூயா. கரங்களை நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அவரிடத்திலே நாம் கேட்கிறோம், அவரிடத்திலே நாம் வருகிறோம், அவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கின்றோம். வீட்டுக்கு போகும் பொழுது அவரோ எங்களை நிறைவாக்கி அனுப்புகின்றார். So when you take one step toward Jesus, he comes closer to you with grace. நானும் நீங்களும் ஒரு அடியை எடுத்து இயேசுவுக்கு நெருக்கமாக வரும் பொழுது அவரோ அவருடைய அருளோடு நம்மிடத்திலே வருகிறவராக இருக்கிறார். அவர் நம்மை தண்டிக்கிறவர் அல்ல. When you seek Jesus, he reveals himself to you. நானும் நீங்களும் அவரிடத்தில் நெருக்கமாக வரும் பொழுது, அவரை தேடும் பொழுது அவர் தன்னை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கின்றார். கனெக்ஷன் will be weak. இணைப்பு பலவீனமாக இருக்கும். When your phone is far from the signal tower, the connection is weak. உங்களுடைய கை தொலைபேசி அதனுடைய சிக்னலை விட்டு தூரமாக இருந்தால் உங்களுடைய அந்த சிக்னல் வீக்காக இருக்கும். But when you move closer, the signal becomes stronger and clear. ஆனால் நீங்கள் அந்த டவரு கிட்ட வரும் பொழுது அல்லது அங்கே வைஃபை இருக்கிற இடத்துக்கு கிட்டே வரும் பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய கை தொலைபேசி கிளியராக கதைக்கக்கூடிய விதமாக மாற்றப்பட்டு விடுகின்றது. In the same way, God is always near to us. அதுபோலதான் கடவுளும் எப்பொழுதும் எங்களுக்கு அருகிலே இருக்கின்றார். When you draw near him, your connection become strong. நானும் நீங்களும் அவருக்கு அருகிலே வரும் பொழுது எங்களுடைய தொடர்பு பலப்படுகிறது, அதிகமாகிறது. You become stronger in Christ. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பலப்பட ஆரம்பித்து விடுகிறீர்கள். So draw near to Jesus and he will draw near to you. ஆகவே நீங்கள் இயேசுவுக்கு நெருக்கமாக போங்கள், அவரும் உங்களுக்கு நெருக்கமாக வருவார். Matthew chapter 11 verse 28 says, "Come to me, all you are weary and burdened, and I will give you rest." மத்தேயு 11:28 இயேசு என்ன சொல்லுகிறார் பாருங்கள். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். When you come to Jesus, he does not reject you, he receives you. இயேசுவிடத்தில் நீங்கள் வரும் பொழுது அவர் உங்களை நிராகரிக்கிறவர் அல்ல, அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளுகின்றார். He lifts your burden from your burdens. அவர் உங்களுடைய பாரத்தில் இருந்து உங்களை தூக்கி விடுகிறவராக இருக்கிறார். He gives you true rest for your soul. உங்களுடைய ஆன்மாவுக்கு உண்மையான ஆறுதலை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். Do not stay where you are in pain. நீங்கள் எந்த வேதனைக்குள் இருக்கிறீர்களோ அங்கேயே நீங்கள் இருந்து விடாதீர்கள். Come to Jesus and you will find rest in him. நீங்கள் இயேசுவிடத்திலேயே வாருங்கள், உண்மையான அமைதியை நீங்கள் அவரிடத்திலே காண முடியும். இந்த பாடல், இந்த ஆலயத்திலே பாடுகிற பாடல், இது பழைய பாடல், எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். எல்லாரும் எழுந்து நின்ற பாடலே பாடலாம். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் தன் கரத்தை விரித்து அன்பாய் அழைக்கிறார். அழகான பாடல், எல்லாம் சேர்ந்து பாடும். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் தன் கரத்தை விரித்து அன்பாய் அழைக்கிறார், ஆவலாய் தன் கரத்தை விரித்து அன்பாய் அழைக்கிறார். கவலை மிகுந்தோரே, கலங்கி தவிப்போரே, கவலை மிகுந்தோரே, கலங்கி தவிப்போரே, கவலை நீக்கி கலக்கம் போக்க கடவுள் அழைக்கிறார். கவலை நீ
இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் தன் கரத்தை விரித்து அன்பாய் அழைக்கிறார். ஆவலாய் தன் கரத்தை விரித்து அன்பாய் அழைக்கிறார். அமைதியாக உட்காருவோம். இயேசு எப்பொழுதும் அன்பானவர்களே தம்மிடத்திலே எங்களை அழைக்கின்றார். எதற்கென்றால் எங்களுடைய பெரும் சுமையிலிருந்து விடுவித்து வாழ வைப்பதற்காக. Are you truly close to Jesus? நீங்கள் உண்மையாகவே இயேசுவுக்கு நெருக்கமாக இருக்கிறீர்களா? Do you truly live in Jesus or do you only know about him? நீங்கள் உண்மையாகவே கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா அல்லது அவரை பற்றி தெரிந்திருக்கின்றதா? Do you have a personal relationship with Jesus Christ or just a religious routine? நீங்கள் வெறும் சமய கடமைகளை மட்டும் செய்து கொண்டிருக்கின்றீர்களா அல்லது இயேசுவோடு உங்களுக்கு தனிப்பட்ட உறவு இருக்கின்றதா? Do you surrender your whole life to Jesus Christ or seek him only for your needs, the worldly needs? உங்கள் வாழ்வை இயேசுவுக்கு உண்மையாகவே அர்ப்பணித்திருக்கிறீர்களா அல்லது உலக தேவைகளுக்காக மட்டும் கடவுளை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? Do you see real change in your life or are you staying the same? உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்கள் வந்திருக்கிறதா அல்லது அப்படியே ஒரே மாதிரி இருக்கிறோமா? நாம் அந்த மாதிரியே இருக்கின்றோமா? Hebrew chapter 3 verse 15 says, "Today if you hear his voice, do not harden your hearts." எபிரேயர் 3:15, இன்று நீங்கள் கடவுளின் குரலை கேட்பீர்கள் என்றால் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். So today if you hear God's voice, do not turn away. ஆண்டவருடைய குரலை, ஆண்டவருடைய அழைப்பை, ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் தயவு செய்து அதிலிருந்து விலகி போய்விட வேண்டாம். Do not delay. தாமதிக்கவும் வேண்டாம். Open your heart to Jesus and receive his call. உங்கள் உள்ளத்தை இயேசுவுக்காக திறந்து அவருடைய அழைப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். The more you come closer to Jesus, the closer you come to your miracles. நீங்கள் எவ்வளவு தூரம் இயேசுவுக்கு நெருக்கமாக வருகிறீர்களோ அவ்வளவு தூரம் உங்களுடைய அற்புதத்துக்கு நெருக்கமாக வருகிறீர்கள். The more you come closer to Jesus, the closer you come to your blessings. நீங்கள் எவ்வளவு தூரம் இயேசுவுக்கு நெருக்கமாக வருகிறீர்களோ அவ்வளவு தூரம் உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு நெருக்கமாக நீங்கள் வருகிறீர்கள். You come closer to your answers. உங்களுடைய பதில்களுக்கு அருகிலே நீங்கள் வருகிறீர்கள். Closer to your healing. உங்களுடைய குணமாக்குதலுக்கு அருகிலே நீங்கள் வருகிறீர்கள். And your deliverance, your victory and your transformation. உங்களுடைய விடுதலை, உங்களுடைய வெற்றி, உங்களுடைய மாற்றத்துக்கு அருகிலே நாம் வருகின்றோம். So don't be a watcher. அதனாலே வேடிக்கை பார்ப்பவர்களாக நீங்கள் ஒருபோதும் நாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோம்னா எங்களுடைய நேரத்தை நாம் வீணாக்கி விடுவோம். எங்கள் வயதை, எங்கள் காலங்களெல்லாம் நாம் வீணாக்கி விடுவோம். நாங்கள் வெறும் பார்க்கிறவர்களாக மட்டும் நாம் இருந்தோம் என்றால். Many Christians today are just a watcher. நிறைய கிறிஸ்தவர்கள் வெறும் பார்வையாளர்களாக இருக்கின்றார்கள். நானும் பார்வையாளர் தான் ஒரு மாதிரி இருந்திருக்கிறேன். They only observe what is happening in the church. ஆலயத்திலே ஆலயத்தில் என்ன நடக்கிறது அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான். They only observe what is happening in the altar, what the priest is doing on the altar. Father அங்க என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படியே பார்த்து கொண்டிருக்கிறது. What other people are doing. கோயிலுக்கு போய் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறது. Who is sitting in the front or who is sitting on the side? எல்லாம் முடிஞ்ச உடனே தெரியும். அவை அங்கார் இருந்தது, இங்கார் இருந்தது, முன்னுக்கார் இருந்தது, பின்னுக்கார் இருந்தது, 6 வந்தது, 6 வரையில. Finally they make the sign of the cross and go home.
அதுக்கு பிறகு பிதாசுவம் பரிசுத்தாவின் பேராலே திருப்பலி நிறைவேறிவிட்டது, சென்று வாழுங்கள் அல்லது சென்று வாருங்கள், அதுக்கு ஆமீன் என்று சொல்லி நாம் போயிடுறோம். Thinking they have completed their Sunday duty. அதுக்கு பிறகு என்ன நினைப்போம் என்றால், எங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை கடமை முடிஞ்சு. ஸோ இப்படியே நாம் எத்தனையோ ஆண்டுகள் கடத்தி இருக்கிறோம் அன்பானவர்களே. இப்படியே எத்தனையோ ஆண்டுகள் நாம் வீணாக்கி இருக்கின்றோம். அதனாலே நாம் இப்பொழுது நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நாம் உண்மையாகவே இயேசுவை தேட வேண்டும். அவரிடத்தில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அவரோடு நமக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு உறவு வர வேண்டும். நமக்கு நன்றாக செபிக்க தெரிய வேண்டும். நமக்கு செபமே சொல்ல தெரியாமல் இருக்கக்கூடாது. ஆண்டவரை பார்த்து நமக்கு செபிக்க தெரியாமல் இருக்கக்கூடாது. இறை வார்த்தையிலிருந்து ஒன்றுமே தெரியாமல் இருக்கக்கூடாது. புகழ்ச்சி தெரியாமல் அப்படி இருக்கக்கூடாது. நோ, அதல்ல பர்சனல் ரிலேஷன்ஷிப். அதாவது தனிப்பட்ட உறவு என்பது அவரை பற்றி அறிந்து, அவரை பற்றி கதைப்பது, அவரோடு கதைப்பது, அவரோடு நெருக்கமாக இருப்பது. Don't beg for your life. உங்கள் வாழ்க்கைக்காக பிச்சை எடுக்காதீர்கள். If you be only a watcher, you will be a beggar. நீங்கள் பார்வையாளராக மட்டும் நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால் நீங்கள் பிச்சை எடுக்கிற ஆட்களாக தான் நாம் இருப்போம். நாம் எப்பொழுது கிறிஸ்துவுக்குள் வருகிறோமோ அப்பொழுது நம்மை பிச்சை எடுக்க ஆண்டவர் விட மாட்டார். We see a man sitting at the church door begging for his daily life. The book of Acts. திருத்தூதர்கள் பணிகளிலே பார்த்தீர்கள் என்றால் ஒரு மனிதர் ஆலய வாசலில் இருந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். He was at the gate, close to the place of worship. Still, he living in need. அவர் ஆலய வாசலில் இருந்தார், ஆராதனை செய்கிற இடத்துக்கு அருகிலே தான் இருந்தார். ஆனால் அவர் பிச்சைக்காரனாக பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார், ஒரு நோயாளியாக இருந்தார். When he asked Peter and John for help, they did not give him a gold or silver. அந்த பிச்சை எடுக்கிறவர், நடக்க முடியாதவர், பேதுருவும் யோவானும் அந்த ஆலயத்துக்கு வந்த பொழுது அவர்களிடத்திலே உதவி கேட்கிறார், ஏதாவது இருந்தால் கொடுங்கள். அப்ப பேதுருவும் யோவானும் அவருக்கு வெள்ளியோ பொன்னோ கொடுக்கவில்லை. They gave him something greater. They gave him Jesus. அவர்கள் பொன்னை விட வெள்ளியை விட மேலான ஒன்றை கொடுத்தார்கள். இயேசுவை அவர்கள் கொடுத்தார்கள். By the power of Jesus, the man was healed and lifted his life. அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையினால் பார்த்தீர்கள் என்றால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை குணமாக்கப்பட்டு மாற்றப்பட்டு அவர் உயர்த்தப்பட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். What money could not do, the power of Jesus did in a moment. பணத்தினால் செய்ய முடியாதது இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் அந்த நிமிடமே மாற்றியது என்று நாம் பார்க்கிறோம். எல்லாம் கரங்கத்தோடு தடவை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். So come closer to Jesus Christ. அதனாலே இயேசுவிடத்திலே நாம் நெருங்கி வர வேண்டும். நாம் ஆலயத்துக்குள்ளே இருக்கலாம், ஆலயத்துக்கு அருகிலே இருக்கலாம், நமக்கு எல்லா சுபங்களும் தெரிந்திருக்கலாம், நம்முடைய வேதாகம் நம்முடைய கையிலே இருக்கலாம். ஆனால் இயேசுவோடு நாம் இல்லை என்றால் இயேசு நமக்கு கொடுக்க இருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க முடியாது. நாம் பலவிதமான கட்டுக்குள் பிரச்சனைக்குள்ளே தான் நாம் இருந்து கொண்டிருப்போம். When you come closer to Jesus, darkness moves far from you. நானும் நீங்களும் இயேசுவுக்கு நெருக்கமாக வரும் பொழுது இருளின் வல்லமைகள் நம்மை விட்டு தூரமாக போக ஆரம்பிக்கும். When you draw near to Jesus, the devil cannot stay near you. நானும் நீங்களும் இயேசுவுக்கு அருகிலே வரும் பொழுது சாத்தானால் நமக்கு அருகிலே நிற்க முடியாது. When you come closer to Jesus, fear and bondage lose their hold. நாம் இயேசுவுக்கு அருகிலே வரும் பொழுது நம்மை இதுவரைக்கும் கட்டி வைத்திருக்கிற பயங்கள், கட்டுக்கள் தன்னுடைய சக்தியை இழக்க ஆரம்பித்துவிடும். நமக்குள்ளே ஒரு பூரண விடுதலை, வாழ்வு உருவாக ஆரம்பித்துவிடும். அதைதான் அந்த தேவதூதர் சொன்னார், Don't stay far, come closer, come and see
where Jesus lay. தேவதூதர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இயேசுவை தேடி வந்தவர்களிடத்திலே நீங்கள் தூரமாக நிற்க வேண்டாம், வந்து அவர் வளர்த்தி இருந்த இடத்தை பாருங்கள். அங்கு அவர் இல்லை. அல்லேலூயா. இயேசு அங்கு இல்லை என்பதை அவர்களை காட்ட வேண்டியதாக இருந்தது. நீங்கள் நினைக்கிறீர்கள் இயேசு மரித்து போய் அப்படியே நார இருக்க போகிறார் என்று. நோ, அவர் அங்கே இல்லை, நார இல்லை. அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்பதை நீங்கள் வந்து பாருங்கள். அந்த அழைப்பை தான் இன்றைக்கு ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கின்றார். இந்த மாதம் முழுவதும் 2 வாரம் இருக்கிறது. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பற்றி தான் நாம் தியானிக்க போகின்றோம். ஸோ இன்றைக்கு சென்ற முதல் வெள்ளிக்கிழமை, பெரிய வெள்ளிக்கிழமை நாம் என்ன பார்த்தோம் என்றால், கடவுளை தடுக்க முடியாத கல் என்று நாம் பார்த்தோம். உயிர்த்தெழுந்தார் இயேசு. அதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே எந்த கல்லும் அவருடைய ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்த முடியாது. இயேசு அதை தள்ளி விடுவார், நீங்கள் உண்மையாக இயேசுவை தேடினார். அதுபோல இன்றைக்கு ஆண்டவர் அழைக்கிறார், நீ கிட்ட வா, தூரம் நிற்காதே, என்னை வந்து நீ பார் அப்படி என்று அழைக்கிறார். நாம் அதை பார்க்க விரும்பினால் நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் இயேசு எனக்கும் உங்களுக்கும் காட்டுவார். God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் எழுந்து நின்று ஆண்டவருடைய கரங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கலாம். ஆவியான தேவா, அன்பின் ஆண்டவரே, உம்முடைய திருக்கரம் உம்முடைய பிள்ளைகளை இப்பொழுது தொடுவதாக. உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாரங்கள் எல்லாம் இல்லாமல் போகட்டும், நோய்கள் எல்லாம் மறைந்து போகட்டும், கட்டிகள் எல்லாம் கரைந்து போகட்டும், பிசாசினுடைய கட்டுக்கள் எல்லாம் கட்டவிழ்க்கப்படட்டும், குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் நீங்கி போகட்டும், உள்ளத்தில் இருக்கிற ஆண்டவரை இருளின் வல்லமைகள் விலகி போகட்டும், கடினமான உள்ளங்கள் மாற்றப்படட்டும். உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகள் காண்பார்களாக. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை இயேசுவை உம்முடைய பிள்ளைகள் காண்பார்களாக. இவருடைய வீட்டுக்குள்ளே காண்பார்களாக, உடைய குடும்பத்துக்குள்ளே காண்பார்களாக. இதுவரைக்கும் உடைய குடும்பத்துக்குள்ளே நாற்றம் எடுத்துக்கொண்டு அல்லது உடைய குடும்பத்துக்குள்ளே குழப்பங்களை, பிரச்சனைகளை, கவலைகளை, கட்டுக்களை உண்டாக்கி கொண்டிருந்த தீமைகள் எல்லாம் இயேசு உயிர்த்தெழுந்தது போல அத்தனையும் இப்பொழுது விலகி போவதாக. இயேசு உயிர்த்தெழுந்தார், அந்த இடத்திலே உயிர்த்த ஆண்டவர் பிரசன்னத்தை அவர்கள் கண்டது போல இதோ உம்முடைய பிள்ளைகள் அந்த உயிர்த்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை காண்பார்களாக. இவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை உமக்கு சித்தமில்லாத காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவைகள் இப்பொழுது விலகி போவதாக, நீங்கி போவதாக. மரித்த இயேசு அந்த கல்லறையில் இல்லாமல் போனது போல ஆண்டவரை உமக்கு சித்தமில்லாத காரியங்கள் ஒவ்வொன்றும் இவருடைய குடும்பத்தில் இல்லாமல் போவதாக, இவருடைய வாழ்க்கையில் இல்லாமல் போவதாக, இவருடைய உடலில் இல்லாமல் போவதாக. உடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேல் வருவதாக, உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகள் மேல் வருவதாக. ஆண்டவரே, உம்மை தேடுகிறவர்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தை தேடுகிறார்கள். உம்மை தேடுகிறவர்கள் நீர் கொண்டு வந்த வாழ்வை தேடுகிறார்கள். உம்மை தேடுகிறவர்கள் நீர் கொண்டு வந்த வெளிச்சத்தை தேடுகிறார்கள். அந்த வாழ்வு இவர்களுக்கு கிடைப்பதாக, அந்த வெளிச்சம் இவர்களுக்கு தோன்றுவதாக, இவர்கள் வாழ்க்கை உமக்கு சான்றாய் மாறுவதாக, இவர்கள் வாழ்க்கை இந்த தரித்திரம் இல்லாமல் போவதாக, இவர்களுடைய குடும்பம் மலை மேல் உள்ள பட்டணமாக உயர்த்தப்படுவதாக, இவர்களுடைய உழைப்புக்கு மேலான ஆசீர்வாதத்தை இவர்கள் பெற்றுக் கொள்வார்களாக. ஆண்டவரே, நீர் விரும்புகின்ற மேலான நன்மைகளை இவர்கள் பெற்றுக் கொள்வார்களாக. நன்றி கூறுகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பெரும்பாடுள்ள பெண் உமக்கு அருகிலே வந்து உம்மை தொட்ட பொழுது குணமடைந்தால் என்று பார்க்கிறோமே, அதுபோல இன்றைக்கு இந்த ஆலயத்திலே உமக்கு அருகிலே வந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் விடுதலை பெறுவார்களாக, விடுதலை பெறுவார்களாக. ஆண்டாண்டு காலமாக இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்கள் நீங்கி போவதாக, சுமைகள் அகன்று போவதாக, நோய்கள் விலகி போவதாக. இயேசுவின் நாமத்தில் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. இவர்கள் செய்யும் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இவர்கள் கீழாகாமல் மேலாவார்களாக, இவர்கள் கடைசியாகாமல் முதலாவார்களாக. இவர்கள் குப்பையில் அல்ல சிங்காசனத்தில் இருப்பார்களாக. இவர்கள் சிங்க குகையில் அல்ல நீர் உண்டாக்கின அரண்மனையில் இருப்பார்களாக. இவருடைய பிள்ளைகளுடைய நல்வாழ்வை இவர்கள் காண்பார்களாக. இவருடைய பிள்ளைகளுடைய எதிர்கால உயர்வை இவர்கள் காண்பார்களாக. வெளிச்சமான வாழ்வை காண்பார்களாக. இயேசுவின் நாமத்திலே அற்புதம் நடப்பதாக, இயேசுவின் நாமத்திலே அதிசயம் நடப்பதாக, இயேசுவின் நாமத்தில் மலைகள் பெயர்ந்து போவதாக,
குன்றுகள் ஆண்டவரை அசைந்து போவதாக. ஆண்டவர் எரிகோ மதில் இடிந்து விழுவதாக. இயேசுவின் நாமத்திலே செங்கடல் பிரிக்கப்படுவதாக. நன்றி கூறுகிறோம் அப்பா, நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. கேளுங்கள், இயேசுவின் நாமத்தில் என் வீட்டில் இருக்கிற பிரச்சனை இல்லாமல் போகட்டும், என் உடலில் இருக்கிற நோய் இல்லாமல் போகட்டும், இப்பொழுதே போகட்டும் ஆண்டவர் என்று கேளுங்கள். இப்பொழுது அந்த அதிசயம் நடக்கட்டும் என்று கேளுங்கள். இப்பொழுது அந்த கதவு திறக்கப்படட்டும் என்று கேளுங்கள். கதவு திறக்கப்படுகிறது அன்பானவர்களே, உங்களுக்கான கதவு திறக்கப்படுகிறது. உங்களுக்கான சுகம் உங்கள் மேல் வந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது செய்யும் ஆண்டவரே என்று கேளுங்கள். அதை இப்பொழுது சோதித்து பாருங்கள். உங்கள் உடலில் இருக்கிற நோய் இல்லாமல் போயிருக்கிறது, வலி இல்லாமல் போயிருக்கிறது. நன்றி கூறுங்கள் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் அப்பா. நீர் அதை செய்து கொண்டிருப்பதற்காக, உம்முடைய அபிஷேகத்துக்காக, உம்முடைய விடுதலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, அன்புள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். தூரமாக நன்றி ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். இறைவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, அன்புள்ளவரே, நன்றி செலுத்துகிறோம். எல்லோருமாக விண்ணக இறைவனுக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் உயர்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கின்றோம் உம்மை, வல்லவரே, மீண்டுமாக ஆராதிக்கின்றோம் உம்மை, ஆண்டவராகிய கடவுள் எப்பொழுதும் உங்களை வழி நடத்துவதற்காக உங்களுக்கு முன்னும், எப்பொழுதும் உங்களை பாதுகாப்பதற்காக உங்களுக்கு பின்னும், எப்பொழுதும் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களுக்கு மேலும் இருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆண்டவர் விட்டு சென்ற சமாதானத்தை நாம் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம்.